ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயுத பூஜைக்கு ஒரு சூப்பரான 4 வகையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் இந்த ரெண்டும் ஒரு கப் அரிசியில் அரை கப் பாசிப்பருப்பு போட்டு எப்படி சுலபமாக செய்யறதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மசாலா சுண்டல், மெதுவடை வாங்கி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். முதல்ல பார்க்க போகிறது மசாலா சுண்டல். நான் கருப்பு சுண்டல் தான் எடுத்திருக்கேன். 125 கிராம் எடுத்திருக்கேன், அரை கப் அளவுக்கு. இதை நான் முந்தின நாளே ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். மூடி போட்டு வெயிட் போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கணும். இது ஆறுற நேரத்தில் தாளிப்பு பார்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அரை துண்டு பட்டை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயம். இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், கறிவேப்பிலை சிறிதளவு. இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதுக்கப்புறமா அரை துண்டு இஞ்சி க்ரஷ் பண்ணி போட்டுக்குங்க. பூண்டு சேர்த்திட வேண்டாம், சாமிக்கு படைக்கிறதுனால பூண்டு இல்லாமல் வெறும் இஞ்சி மட்டும் சேர்த்திக்கலாம். தக்காளி 1 சேர்த்திக்குங்க. நீங்கள் சும்மா சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இஞ்சி பூண்டு 2 பேஸ்ட்டு சேர்த்து போட்டுக்குங்க. இப்போது இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சுண்டலில் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பாருங்கள், தண்ணியை வடிச்சிட்டு வேக வச்ச சுண்டலை சேர்த்திக்கலாம். இந்த சுண்டலும் அந்த மசாலாவும் நல்லா சேர்ந்து வர மாதிரி குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வந்துருச்சு. இப்போது 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்குங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் சேர்த்திக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்திக்குங்க. இது ஒரு 30 செகண்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து பிறண்டு வர வரைக்கும் வேக விட்டுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி அது ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த சுண்டல் சாப்பிடும்போது வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல். இது 2 in 1. 1 கப் அரிசி, அரை கப் பாசிப்பருப்புலையும் நம்ம 2யும் செய்ய போகிறோம். முதல்ல 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊறட்டும் ஒரு 15 நிமிஷம். இது ஊற நேரத்தில் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துக்குங்க. இது 1க்கு அரை கப் அளவுக்கு கணக்குங்க. இதை வறுத்துக்கலாம். முதல்ல சிம்மில் வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரிசியை குக்கரில் போட்டுடலாம். வறுத்த பாசிப்பருப்பையும் உள்ளே சேர்த்திக்கலாம். 1க்கு அரை கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா? இதுக்கு 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சாதத்தில் தான் 2 பாகமாக பிரித்து பாதி சக்கரை பொங்கலும் பாதி வெண்பொங்கலாக செய்ய போகிறோம். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கங்க. ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கரண்டி விட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ முதல்ல வெண்பொங்கல் பார்த்துடலாம். அதுக்கு அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இது 2யும் கொரகரப்பாக அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி இருக்கணும். பொங்கல்னாவே கொலகொலன்னு இருக்கணும். இப்போ திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருக்கேன். முதல்ல 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு பொங்கல் பொறுத்த வரைக்கும் ஆற இஞ்சி போகும், அதாவது கெட்டித்தன்மை ஆகும். அதனால் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டுங்க. மறுபடியும் அரை டம்ளர் விடுறேன். இப்போ இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். முதல்ல தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. 5 முந்திரி சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச பொடியை சேர்த்திக்கலாம். கறிவேப்பிலை சிறிதளவு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும்.
இதுக்கப்புறமா வேக வச்ச சாதத்தை பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கலாம். மீதி பாதி சக்கரை பொங்கலுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னொரு டீஸ்பூன் மிளகு கூட அரைச்சி நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்குங்க. இப்போது ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்குங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அந்த உப்பு வந்து சாதத்தோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி வெந்து வரட்டும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. வெண்பொங்கல் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இனி சர்வ் பண்ணிட வேண்டியதான். தேவைப்பட்டால் இந்த இடத்துல நெய் விட்டுக்குங்க. சர்வ் பண்ணும்போதும் கொஞ்சம் நெய் விட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்க்க போகிறது சர்க்கரை பொங்கல். அதுக்கு தாளிப்பு பார்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. 5 முந்திரி, வறண்ட திராட்சை 10 சேர்த்திக்கலாம். அது பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீதி இருக்கிற சாதத்தை சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்புத்தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க. இது அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ப சேர்த்திக்கங்க. எனக்கு இனிப்புத்தன்மை பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துறேன். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அந்த சர்க்கரை கரைஞ்சி சாதத்தோடு நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருந்தது. நெய் நல்லா விட்டிங்கனாவே வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் நெய் விட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அருமையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மொறுமொறுப்பான மெதுவடை. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 2 தடவைக்கு மேலே வாஷ் பண்ணக்கூடாது. 1 மணி நேரம் மேக்ஸிமம் 2 மணி நேரம் அளவுக்கு தான் ஊற வைக்கணும். கம்மியாக ஊற வச்சிங்கன்னா பொதுப்பு வராது. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு வடை சுடும்போது எண்ணெய் இழுத்துரும். இப்போ நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கிரைண்டரில் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் பருப்பை போட்டு கொஞ்ச நேரம் ஆட்டினதுக்கு அப்புறமா தண்ணி தெளித்து விட்டு ஆட்டுங்க. எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொருத்தரோட கிரைண்டரோட கல்லுத்தன்மையை பொறுத்து தான் மாவு எவ்வளோ நேரம் ஆகும்னு இருக்குது. மாவு பார்த்திங்கன்னா பொதுப்பாக திக்காக ஆகிற மாதிரி ஆட்டி எடுத்துக்குங்க. கிரைண்டரோட சைடெலாம் மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு லைட்டாக தொளிச்சு விட்டு ஆட்டுங்க. இதுக்கு தேவையான எல்லா டிப்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். இப்போ மாவு நல்லா ஆட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. மாவாட்டியாச்சு. இப்போது 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இந்த 2ஐயும் தட்டி எடுத்துக்கலாம். 1-2 கிளாக் வைஸில் இந்த மாதிரி கலக்கிறது வந்து வெட் கிரைண்டரில் கரைச்சோம்னா ஒரு 30 செகண்ட் கரைச்சா போதும். நீங்கள் மிக்சியில் கரைச்சிங்கன்னா 1 நிமிஷம் வரைக்கும் கலக்கணும். இப்போ இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். பொடிச்சு வச்ச மிளகு சீரகத்தையும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கறிவேப்பிலை. 1 கப் உளுந்து எடுத்துருக்கோம், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இது வந்து கிறிஸ்பி ஆகிறதுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மாவு வந்து உங்களுக்கு திக்காக இல்லாத மாதிரி தெரிஞ்சுது, கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்குது அப்படின்னா இன்னும் கூடுதலாக கூட அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி எண்ணெய் நல்லா காயிட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. கையை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு உதறிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி ஓட்டை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. ஒவ்வொரு தடவை மாவு போடும்போது கையை நனைச்சிட்டு உதறிட்டு அப்புறமா மாவு எடுங்க. தண்ணி கையோடவே மாவு எடுத்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக இழுத்துரும். எண்ணெய் பக்கத்தில் வச்சுட்டு தண்ணி கையோட உதறி விட வேண்டாம், பார்த்து கவனமாக செய்யுங்க. 30 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். ஃப்ளேம் வந்து கரெக்டான அளவுலேயே வச்சுக்கோங்க. குறைக்கவோ அதிகமாகவோ வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க. சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம போட்டு எடுத்தாச்சு. வடை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. சூப்பரான மெதுவடையும் ரெடி ஆயிடுச்சு.
இந்த 4 ரெசிபி நீங்க பார்த்திருப்பீங்க. வருகிற ஆயுத பூஜைக்கு நீங்களும் இந்த முறையில செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். नन्दिनि नन्दितमेधिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते।